எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 13வது வசனம். ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையார் போலே. இது அந்த லேடி சொன்னது, ராமாஞ்சருக்கு சொன்னது. ராமாஞ்சர் ஏற்கனவே அப்படியே விக்கிச்சு போயிருக்கிற மேல ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு இவங்களுக்கு எல்லாம் தெரியுது, ஆனா தனக்கு ஒன்றும் தெரியலன்றாலே, அவங்கள மாதிரி இருந்துட்டானா இவங்கள மாதிரி இருந்துட்டானா என்னை ஏன் போறது எடுக்கிறீங்கன்றாலேன்னு கேட்குறார். ஆனால் இவ வந்து கடைசியில் வந்து இப்போ வந்து 81 வசனம் சொல்கிறா. இவன் 81 வசனத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவளை நீ போகக்கூடாதுன்னு தடுத்து அவளையே தனக்கு சீடராக்கிண்டு அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளையை வந்து தனக்கு சீடராக்கி விடுறா இவர் ராமானுஜர். எனக்கு சிஷியனாக்கிண்டு அவளையும் தன்னோட கூட்டத்தில் சேர்த்துக்கிறார். இது மாதிரி கதை இது. இப்போ திருக்கோளூர் பெண் பிள்ளை விஷயத்தில் ஆராய்ந்து விட்டவனும் திருமழிசையார் போலேன்னு அவ சொல்றா ராமானுஜர்கிட்ட. இது என்ன திருமழிசையார் ஆராய்ந்து விட்டவனும் திருமழிசையார் போலேன்றது என்னன்னா, முதல்ல நமக்கு திருமழிசையார் கதை தெரியணும். அப்பதான் இந்த இதை நம்ம ஃபுல்லாக புரிஞ்சுக்க முடியும். திருமழிசையார் கதையை பார்ப்போம். பார்கவ முனிவர்ன்றவருக்கும் கனகாங்கிதைன்ற அப்சரஸ் அவளுக்கும் பிறந்தவர் தான் திருமழிசையார். அவருக்கு பேர் பக்திசாரர்னு பேர். ஆக்சுவலாக அவரோட பேர் வந்து பக்திசாரர்னு பேர். பக்திசாரர்னு அவருக்கு பேர். அது பின்னாடி அவருக்கு பேர் வைப்பா. ஒரு குழந்தை பிறக்கிறது. இவ 2 பேருக்கும் அந்த பார்கவ முனிவருக்கும் கனகாங்கின்ற அந்த அப்சரஸ் பெண்ணுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறக்கும்போது கை கால் எதுவுமே இல்லாத அப்படியே முழுசா ஒரு பிண்டமா பிறக்கிறது. அவள் அப்சரஸ் லேடின்றதுனால அதெல்லாம் குழந்தை அவளுக்கு அந்த பற்று பாசம்லாம் கிடையாது. இவர் முனிவர். இவர் காட்டில் அப்படி சுற்றிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றார், இவர் பாட்டுக்கு அவங்க கூட சேர்ந்துட்டு போயிடுறார். அவங்க கூட சேர்ந்துட்டு போன உடனே இந்த கனகாங்கிக்கு குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தை மாதிரி பிண்டமா இருந்த உடனே இவன் என்ன பண்றா, இப்போ மகாவிஷ்ணு நினச்சி நீ தான் காப்பாற்றணும் இந்த குழந்தைய அப்படின்ட்டு வேண்டிட்டு கொண்டு போய் ஒரு மூங்கில் புதருக்குள்ள, பரம்பு புதர் இல்லை, பரம்பு காட்டுக்குள்ள போட்டு போயிடுறான். பரம்பு காட்டுக்குள்ள போட்டு போயிட்ட உடனே இவர் வந்து அப்படியே அதுலயே இருந்த உடனே அவருக்கு அங்கே பரம்பு காட்டில் இருக்கும்போது கை காலெல்லாம் முளைக்கிறது. முளைச்சி அருமையான ஒரு குழந்தைய ஆயிடுறார். குழந்தையா உருவெடுத்துறார். ஒரு குழந்தையா உருவெடுத்து திருவாளர்னு அவரோட அங்கே ஒரு விவசாயி. அவர் திருவாளருக்கும் ஒரு செல்வியாச்சு அவ பேரு பங்கையர் செல்வி. திருவாளருக்கும் பங்கையர் செல்விக்கும் அவன் திருவாளர் இந்த பக்கமாக வரார். அந்த பக்கம் வரும்போது அங்கே இந்த குழந்தை இது மாதிரி அழுதுட்டு இருக்கு. ஆம்பளை குழந்தை பார்த்தாலே தேஜஸா இருக்கு. கைகாலெல்லாம் நின்னா வந்துருச்சு. அப்போ கைகாலெல்லாம் நின்னா ஆச்சு, அழகான குழந்தைய ஆயிடுறாரு. உடனே அந்த குழந்தைய அவர் தூக்கி விடுறார். அவளுக்கு குழந்தை இல்லை. அவர் எடுத்து போய் அவரோட ஒய்ஃப் பங்கையர் செல்வின்னு அவரோட ஒய்ஃபு அவர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த மாதிரி குழந்தை நம்மளுக்கு பெருமாளாக கொடுத்துருக்கா, பரப்பக்காட்டில் இருந்தது அப்படின்னு. யார் குழந்தைன்னு கேட்டு பார்க்குறா. யாருக்கும் தெரியல. ஆனால் அந்த குழந்தைய கையில் இவ வாங்கின உடனே இவளுக்கு வந்து மார்பில் பால் சுரக்க ஆரம்பிச்சிடுறது. பால் சுரக்க ஆரம்பித்த உடனே அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. குழந்தையே இல்லை அவளுக்கு. குழந்தை இல்லாத குழந்தை பிறக்காதவளுக்கு திடீர்னு பால் மார்பில் சுரக்கிறதுன்னு அதை அந்த குழந்தைக்கு ஊட்டுவான். ஆனால் அந்த குழந்தை குடிக்காது. அதை பாலையே குடிக்காது. ஒன்றுமே சாப்பிடாத அப்படியே இருக்கும். ஆனால் உடம்புல ஒன்றும் ஒரு குறையும் இருக்காது. நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த ஒரு காந்த சக்தி சுற்றி இருக்கும். ஒளி இருக்கும். ஒளி வட்டத்தோடயே இருக்கும் அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு பிந்துசாரர்னு பேர் வைக்கிறா. பேர் வச்சு வளர்த்துட்டு இருக்கா. இந்த குழந்தை இது மாதிரி ஒரு குழந்தை ஒன்றுமே சாப்பிடாம அப்படியே இருக்கு. இதில் பெரம்பூத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து திருவாளரும் அந்த பங்கையர் செல்வியும் வளர்க்குறா அப்படின்னு சொன்ன உடனே ஓடி வந்து எல்லா ஊர் ஜனங்களாம் வந்து பார்க்கறது. எல்லா ஜனங்களும் வந்து பார்த்துட்டு போகிறது அதிசயமாக தானே இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்தில் அதெல்லாம் உண்டு. ஒரு ஒரு ஊரில் ஒரு அதிசயம் இருக்குன்னா அது என்னென்னு ஊர் ஜனங்களாம் வந்து பார்க்கும். இப்போ தான் நம்ம அதெல்லாம் அது பாட்டுக்கு இருக்குது. நமக்கு என்ன நம்ம வேலையை ஆனால் அவளுக்கு வேலையே அதிகமாகிடுது. இப்போ பர்சனல் ஒர்க்குன்றது அதிகமாகிடுது. அவளுக்கு அந்த கேப் இல்லை. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் இதெல்லாம் தான் பொழுதுபோக்கு அவளுக்கு. இப்போ வந்து எல்லாரும் ஊர் ஜனங்களாம் வந்து பார்த்துட்டு போகிறது. பார்த்துட்டு போகும்போது ஒரு வயசான ஒரு வயசான தம்பதி 2 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வரா இவரை பார்க்கறதுக்கு. வந்து பார்த்துட்டு அவள் கையில் பால் எடுத்துன்னு வரா இந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக. இந்த குழந்தை சாப்பிடலன்றதெல்லாம் தெரியாது. பாலை கொண்டு இந்த பாலை சாப்பிட மாட்டியா நீ, இந்த பாலை சாப்பிடன்னு கெஞ்சுவா அந்த குழந்தைகிட்ட. அந்த குழந்தை அது வரைக்கும் அசையாமல் அப்படியே பேசாமல் பார்த்து இந்த குழந்தை இவாளை பார்க்கும்.
இவாளை பார்த்துட்டு அந்த பாலை வாங்கி சாப்பிடும். பாலை வாங்கி சாப்பிட்ட உடனே இவாளுக்கு ஆச்சரியம் தாங்காது. இந்த திருவாளருக்கும் பங்கையர் சொல்லிக்கும். இந்த பங்கையர் சொல்லி என்ன சொல்லுவா, தயவு செய்து இது நான் எனக்கு பால் இருக்கு, ஆனால் இது குடிக்க மாட்டேங்கிறது. இந்த குழந்தைய கையில் எடுத்த உடனே எல்லாத்தையும் உண்மையை சொல்கிறேன். குழந்தைய கையில் எடுத்த உடனே எனக்கு பால் சொல்ல ஆரம்பிச்சுட்டு, ஆனால் இந்த குழந்தைக்கு கொடுத்தா குடிக்க மாட்டேங்கிறது. இது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் கொடுத்த பாலை சாப்பிட்டுது, கொஞ்சம் தினம் நீங்கள் கொண்டு பால் கொடுத்துட முடியுமான்ற. அவள் வந்து அதை ஒரு பாக்கியமாக தான் நினைக்கிறான். சரி பரவாயில்ல, இந்த குழந்தைய பார்த்த உடனே அவளுக்கு மனசுக்குள்ளேயே ஒரு சிரிப்பு ஏற்பட்டு போடுது. அதுக்கு என்ன நான் கொண்டு கொடுக்குறேன், தினம் அந்த வயசானவா தள்ளாமல் கொண்டு மெதுவாக கொண்டு மெதுவாக அசைஞ்சு வந்து அந்த குழந்தைகிட்ட அந்த பாலை கொடுத்துட்டு போவாள். அந்த பாலை கொடுத்த உடனே அந்த பாலை சாப்பிடும். அந்த குழந்தை தினம் சாப்பிடும். சாப்பிட்டு இது மாதிரி ஒரு மண்டலம் ஓடுது. 48 நாள் பாரு உடனே இந்த குழந்தைக்கு என்ன தோணுச்சோ தெரியல, ஒரு நாள் என்ன பண்ணுறது, பாதி பாலை சாப்பிட்டு மீதி பாலை அவாகிட்டே திருப்பி கொடுத்துருது, வச்சுடுறது. வச்சுட்ட உடனே அந்த காலத்தில் பாலை எல்லாம் கொட்ட மாட்டான். பால் சாதம் இதெல்லாம் வந்து கொட்டுறதுன்றதே இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து அவன் அந்த பொருள்களை பழிக்கிற மாதிரி ஆகிடும். அதெல்லாம் கோமாதாவுக்கு செய்கிற பாவம் மாடு. ஏன்னா மாட்டு கண்டுபிடி குடிக்க வேண்டிய பாலை தானே கறந்துட்டு வரா. அந்த பாலை கொடுத்து மிச்சம் ஒன்று இவன் என்ன பண்ணுறா, அதை வாங்கிக்கிறேன். அதை வாங்கிட்டு சரி இந்த குழந்தைய நம்ம இத்தனை நாள் சேவிச்சுட்டு வரோம், பார்த்துட்டு வரோம், தினம் வந்து புண்ணியம் பண்ணிட்டு வரோம், பெருமாளே நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு குழந்தைக்கு வழிபடணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த பாலை சாப்பிடுவா. அந்த பாலை சாப்பிட்ட உடனே 2 பேரும் சின்ன பசங்கள் ஆகிடுவா. எல்லாருக்கும் 2 பேருக்கும் இளமை திரும்பிடும். இளமை திரும்பி சின்ன பசங்களாக ஆடி ஓடிட்டு போகிற மாதிரி ஆகிடும். உடனே அவளுக்கு ஆச்சரியமாகிடும், நமக்கு எப்படி, நம்ம எவ்வளோ வயசானவா, நமக்கு இப்படி நம்ம இளமை வந்துருச்சு நம்மளுக்குன்ட்டு அந்த பக்தி சாரை வேண்டி சேவிச்சுட்டு போயிடுவா. சேவிச்சுட்டு போய் அவள் வீட்டில் சேர்ந்த போன உடனே அவளுக்கு வந்து கருத்தரிப்பா அந்த லேடி. அந்த வயதான முதிய லேடி இருக்காளே, அவள் சின்ன பொண்ணா மாறிட்டா இல்லையா, அவளுக்கு வந்து கருத்தரிப்பா. அவள் கருத்தரித்து அவள் ஒரு குழந்தைய பெற்று எடுப்பாள். அந்த ஆண் குழந்தை. அந்த குழந்தைக்கு பேர் கன்னிக்கண்ணன் பேர் வச்சுருக்கான். இந்த குழந்தை தான் பிற்காலத்தில் வந்து இவருக்கு திருமணி சேவர் பிந்துசாரர் இருக்கா இல்லையா, பிந்துசாரருக்கு வந்து சீடன் ஆகிடும். இவர் என்ன பண்ணுறாரு, பிந்துசாரர் இப்படியே வளர்றாரு இவா வீட்லேயே. இப்படியே கொஞ்ச நாள் வளர்ந்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து இந்த உலகமே வெறுக்கிறது. என்ன நம்மளை வந்து எப்படி ஒரு பரம்பு இதில் பெற்று போட்டு போயிட்டா அப்படின்ட்டு இவர் நாஸ்திகராக போகிறார். முதல்ல வந்து நாஸ்திகம் தான் கற்றுக்கிறார். நாஸ்திகம் கற்றுட்டு அப்புறம் சமண மதத்துக்கு வர்றார். சமண மதத்துக்கு வந்து அதை அங்கே சேவிக்கிறார். சமண மதத்தில் சேர்ந்து அதில் கொஞ்ச நாள் இருக்கார். அதில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுலேயும் அவருக்கு வந்து உண்மையான தெய்வம் கிடைக்கலன்னு உடனே விட்டுட்டு அடுத்தது சாக்கிய மதத்துக்கு வர்றார். சாக்கிய மதம்ன்றது என்னன்னா புத்த மதம். முதல்ல வந்து சைவ மதத்துக்கு சேர்றார், இதுவே இல்லாமல் இருக்கார். அப்புறம் சமண மதத்தில் சேர்றார். முதல்ல எந்த இதுவுமே இல்லாத நாஸ்திகனாக இருக்கார். நாஸ்திகனாக இருந்துட்டு சமண மதத்துக்கு சேர்றார். சமண மதத்தில் சேர்ந்து அங்கேயும் அவருக்கு ஒன்றும் அந்த ஒரு ஈர்ப்பெல்லாம் வரல. சமண மதத்துலேயே அவருக்கு பார்த்துட்டு தெய்வத்தை தேடி பார்க்குறாரு, கிடைக்கல. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறார், அதை விட்டு சமண மதத்தை விட்டு புத்த மதத்துக்கு வர்றார். அதான் சாக்கிய மதம்னு புத்த மதத்தை தான். புத்த மதத்துக்கு வர்றார். புத்த மதத்தில் இது பண்ணுறாரு. அவருக்கும் அதில் வந்து அவருக்கு மனசு ஈடுபாடு லயிக்கலை. அவருக்கு ஒன்றும் ஒரு தெய்வம்லாம் கிடைக்கல. அதுக்கடுத்து சமண மதத்துலேயும் சாக்கிய மதத்துலேயும் வந்துட்டு முதல்ல சாமி கும்பிடாதவராக இருக்கார். அப்புறம் சமண மதத்தில் சேர்ந்து அங்கே இருக்கார். அதுவும் சரியாக வரலன்னு உடனே சாக்கிய மதத்துக்கு பார்க்குறார். சாக்கிய மதத்தில் பூந்த அது அதுலேயும் ஒன்றும் கிடைக்கல. அடுத்தது சைவ சமயத்துக்கு வர்றார். சைவத்துக்கு வந்து சைவத்தில் இருக்கார். சைவத்தில் கொஞ்ச நாள் இருக்கார். இருந்து சைவத்துலேயும் இவருக்கு வந்து ஒன்றும் பிடிபடல. இவருக்கு அந்த பக்தி அந்த ஈர்ப்பு வரல. அடுத்து என்ன பண்ணுறார், சைவத்தில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறார், பெருமாள் வந்து பேயாழ்வார் கனவுல வர்றார். பேயாழ்வார் கனவுல வந்து இது மாதிரி திருமழி செய்யாழ்வார்னு ஒருத்தர், திருமழி செய்யல பக்தி சாரன்னு ஒருத்தன் திருமழி செய்யல இருக்கான். அவனை வந்து நீ ஆட்கொள்ளணும், ஆட்கொண்டு அவனுக்கு குருவாகி அவனுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும், சைவ வைஷ்ணவ சித்தாந்தங்களை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுவார். சொல்லி அவருக்கு பெருமாள் வந்து பேயாழ்வார்கிட்ட சொல்லிட்டு போயிடுவார். பேயாழ்வார் அதுக்கு பார்த்துட்டு இருப்பார், எதிர்பார்த்துட்டு இருப்பார். எங்கே மயிலாப்பூரில் தான், மயிலாப்பூரில் நடந்தது தான் பேயாழ்வார் சன்னதி. இன்றைக்கும் மயிலாப்பூரில் இருப்பார். பேயாழ்வார் அவதார ஸ்தலம் மயிலாப்பூரில் கூப்பிடுவார். இவரை கூப்பிட்ட உடனே இவர் போவார். இவர் மயிலாப்பூர்லேருந்து இவருக்கு அழைப்பு கொடுப்பார் பேயாழ்வார். பேயாழ்வார் அழைப்பு கொடுத்த உடனே இவர் எதுலையும் இல்லை இல்லையா, இவர் சைவத்தில் இருக்கார். இப்போ சைவத்தில் இருந்தால் கூட எந்த மதத்துலையும் அவருக்கு பிடிப்பில்லை இல்லையா, அதனால சரின்ட்டு போவார். பேயாழ்வார் கூப்பிட்றாருன்ட்டு அங்கே போவார். அங்கே போன உடனே அவர் என்ன பண்ணுவார், கூப்பிட்டு இந்த வைஷ்ணவ சித்தாந்தங்களையெல்லாம் உபதேசிப்பார். உபதேசிக்கும் போது இவருக்கு வந்து உடம்புல வந்து ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். திருமணி சேவலாருக்கு உடம்புல ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்ட உடனே ஆகா இதுதான் நமக்கு தேவை, நம்ம சேர வேண்டிய மதம் இதில் தான் இருக்கணும் போல இருக்கு,
நம்ம இவ்வளோ நாள் எல்லாத்துலேயும் இருந்திருக்கோம் இது பண்ணிட்டு அப்பயே முரடன் முரடன் அப்பயே எல்லாத்தையும் முடிவெடுக்கக்கூடிய அந்த தன்மை உண்டு அவருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, அப்பயே முடிவெடுத்து அப்படியே பேயாளர்கிட்ட அடிய சேவிக்கிறேன். பேயாளர் சேவிச்சுட்டு நான் வைஷ்ணவத்துக்கு வந்துடுறேன், என்ன நீங்கள் சிஷியனாக ஏற்றுக்கணும் அப்படின்னுவேன். பேயாழ்வார் சரி பெருமாள் சொன்னது சரியாக போச்சு, கரெக்டாக முடிஞ்சிருச்சுன்னொடனே அவரை சிஷியனாக ஏற்றுப்பேன். பேயாழ்வாரோட சிஷியன் தான் திருமலை சேழ்வார், ஞாபகம் வச்சுக்குவோம். திருமலை சேழ்வாயிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து இதுதான் பூரா பெருமாளையே இது பண்ணிட்டு இருப்பார், சேவிச்சுட்டு இருப்பார். பெருமாளையே சேவிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தடவை என்ன பண்ணுறார், இந்த காஞ்சிபுரத்தில் வந்து இவர் வந்து திருமலை சேழ்வார் காஞ்சிபுரத்தில் கொஞ்ச நாள் இருக்கார். இருந்துட்டு எல்லா ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும், வெளியில எல்லாம் போகணும், இதுக்கெல்லாம் போயிட்டு வரணும், கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரணுன்ட்டு என்ன பண்ணுவார், கும்பகோணம் போட்டுக்கா அப்போதான் நடந்து தானே, கும்பகோணம் போட்டுக்கா கிளம்பி போவார். கும்பகோணத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த கும்பகோணத்துக்கு வந்து இவர் கிளம்பி போயிட்டு இருப்பார். கும்பகோணத்துக்கு போகும்போது போகிற வழியில் பெரும்புலியூர்னு ஒரு ஊர் இருக்கு. பெரும்புலியூருக்கு போவார். முதல்ல பெரும்புலியூரில் போய் ஒரு வீட்டில் வேதங்கள்லாம் இதெல்லாம் அதை யாகம் பண்ணிட்டு இருப்பார், ஹோமம் பண்ணிட்டு இருப்பார். ஹோமம் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவார், போய் வாசலில் திண்ணையில் உட்காருவார். திண்ணையில் உட்காந்துருப்பார். அதை பார்த்த உடனே அந்த வீட்டில் இருக்க என்ன பண்ணுவா பார்த்துட்டு, நீ என்ன இது யார் இது புதுசாக வந்திருக்க, நீ வந்து அதாவது நான்பாமின் காதில் வேதம் விழக்கூடாதுன்னு அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தா. நான்பாமின் காதில் வேதம் விழக்கூடாதுன்ட்டு இவன் யாரோ ஒருத்தன் வந்திருக்கான், இங்கே வந்து உட்காந்துருக்கான், இவனுக்கு வேதம்லாம் வழக்கூடாது அப்படின்ட்டு. இவர் எந்த ஜாதியுமே தெரியல, எந்த ஜாதியுமே இல்லாத வளர்றார். அந்த விவசாயி வீட்டில் வளர்றதுனால இவரை வந்து விவசாயி தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இவர் குழந்தை இல்லையே, இவர் இந்த பார்கவ முனிவரோட பிள்ளை தானே, அதெல்லாம் இவருக்கும் தெரியும், இவருக்கு மட்டும்தான் தெரியும், அந்த வேற யாருக்கும் தெரியாது. அவ கூட பிறப்பங்காட்டில் இருந்த குழந்தைன்னு தான் நினச்சிட்டு இருக்கா இல்லையா. அப்படி மட்டும் இவர் கூட்டின்னு போகிறார், தூக்கின்னு போகிறார். போய் இப்போ திருமலை சேழ்வார் வந்து பெரும்புலியூரில் அந்த இதில் உட்காந்துருக்கார். கோயிலில் அவள் என்ன பண்ணுறா, நான்பாமின் காதில் வேதம் விடக்கூடாதுன்னு வேதத்தை நிறுத்திடுறா. வேதம் சொல்கிற நிறுத்திட்டு அங்கேருந்து ஒருத்தர் எழுதுப்பாடா இங்கே எங்கே உட்காந்துருக்கா, போ பண்ணுவார். இவர் என்ன பண்ணுவார், சிரிச்சுட்டே வெளியில் வந்துடுவார். இவன் எதுக்கு சொல்கிறான்றது இவருக்கு தெரியுது. இவர் இருந்தால் வந்த உடனே அவன் வேதத்தை விட்டா பாருங்க, அந்த இடம் மறந்து போயிடும். முழிப்பாக கடந்து எல்லாம் கடந்து முழிப்பா. அப்போ அவளுக்கு என்ன புரியாது எதனால இப்படி வந்ததுன்னு. அது வந்து ஒரு இடத்துல என்னன்னா வேதத்திலேயே வருது, ஒரு இடத்துல வந்து குரோதத்தை வச்சு ஜாதியை பார்க்கக்கூடாது, அவளோட பிறப்பை வச்சு பார்க்கக்கூடாது, அவளோட திறமையை வச்சு தான் பார்க்கணும், அவளோட கெப்பாசிட்டின்னு இல்லையா அந்த பொசசிவ்னஸ், அவளோட அதாவது அவளுக்குள்ள பொதிஞ்சிருக்கிற அந்த விஷயங்களை வச்சு தான் அவளை முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இவன் வேதத்தை நிறுத்திருப்பா. இவர் எல்லாரும் வேதம் நின்று போயிட்டு உடனே இவர் என்ன பண்ணுவார், இவர் இங்கேருந்து அதை சொல்லிட்டு போவார், வேதத்தை எந்த இடத்துல நிறுத்தினான்றத. இவர் வேதத்தை இவர் வாயால் சொன்ன உடனே அப்படியே பிரமிச்சு போயிடுவா. நம்மளாம் மறந்துட்டோம், தேடுறோம் கிடைக்கல நம்மளுக்கு, இவன் எங்கேயோ உட்காந்துருந்தா இவன் காதில் வந்த உடனே இவன் அதை அப்படியே சொல்கிறானேன்ட்டு உடனே என்ன பண்ணுறான், எல்லாரும் வந்து எனக்கு சமைக்கணும், எங்களை மன்னிச்சுக்கணும் அப்படின்ட்டு வேண்டுவா. யாகசாலையில் உடனே இப்போ அந்த இது வந்து அவள் வந்து இவரை ஹோமம் பண்ணுவா இல்லையா, ஹோமம் பண்ணுறதெல்லாம் பண்ணி இவரை கொண்டு போய் வச்சு இவருக்கு மரியாதை பண்ணி எல்லாரையும் வச்சு அந்த ஊரில் யாகம் நடந்துட்டுருக்கும். ஒரு கோவில் கட்டுறதுக்காக, ராமர் கோவில் கட்டுறதுக்காக யாகம் நடந்துருக்கும். இன்றைக்கி இருக்குது பெரும்புலியூரில். நானும் ரங்கநாதனும் போய் ராமர் கோவிலை பார்த்துட்டு வந்தோம். ராமர் கோயிலையும் பார்த்தோம், அந்த ஈஸ்வரன் கோயிலையும் பார்த்தோம். போனோம் அங்கே போனால் இவரை கொண்டு போய் இவர் அங்கே போகிறார். இவரை அந்த யாகம் நடந்துருக்கு அந்த கோயில் வைக்க இதுக்காக அந்த கோயில் யாகத்துக்கு போகிறார், யாகத்துக்கு கூட்டின்னு போகிறார். இவரை போன உடனே அந்த யாகத்தில் இருக்கிறவாள்லாம் இவரை படிக்கிறான். யார் இது, இந்த ஆளை கூட்டின்னு வந்திருக்கீங்க நீங்கள்லாம், இவெல்லாம் எவ்வளோ சொல்லுவா, சொன்னால் கூட அவள் கேட்க மாட்டான். அது எப்படி அது, இது என்ன இவன் என்ன ஒன்றுமே இல்லை, இவனை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது, இவனை போய் இங்கே கூட்டின்னு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுவாள் எல்லாரும். இவெல்லாம் பேசின உடனே இவர் பாட்டுக்கு பேசாமல் இருப்பார். இவர் பண்ண உடனே யாரும் அவரை வந்து அந்த யாகசாலையில் அவரை கூப்பிட்றது வரத ஒத்துக்க மாட்டான், ஏற்றுக்க மாட்டான் பிராமணன் எல்லாம். இவரை ப்ரூவ் பண்ண சொல்லு அப்படின்னுவார். இவர் கோவம் வந்துடும். கோவம் வந்தவுடனே பெருமாள்கிட்ட வந்து நீ நான் வந்து உன்னோட அம்சம், பெருமாளோட சக்கரத்தோட அம்சமாக பிறந்தவர் இவர், ஞாபகம் வச்சுக்கோ, பெருமாளோட சக்கரத்தோட அம்சமாக பிறந்தவர் இவர். அந்த பார்கவ முனிவருக்கும் கனகாங்கிக்கும் பிறந்தது வந்து சக்கரத்து அம்சம். இவர் பெருமாளோட சக்கரத்தோட அம்சமாக பிறந்தது. இவர் உடனே உன்னோட சக்கரத்தோட அம்சமாக நான் பிறந்திருக்கேன்,
அதெல்லாம் அப்புறம் தெரியாது அவருக்கு. இவர் இந்த சைவத்துக்கு வந்து வைஷ்ணவத்துக்கு வந்து பெரியாரோட தீட்சை வாங்கின உடனேயே இவருக்கு எல்லாம் புரியுது இவர் யாரு என்னன்றதெல்லாம். நான் வந்து உன்னோட சக்கரத்து அம்சம்னு சொல்றேன், ஆனா இவாள்லாம் வந்து என்ன கேலி பண்றா, இவாளுக்கு நீ நீ எப்படி இருக்க, நீ எனக்குள்ள நீ படுத்துட்டு இருக்கன்றதை காட்டி இவருக்குன்னு காட்டி இவருக்குன்ட்டு இப்படி இந்த மாரை திறந்து காட்டுவார். இந்த மேல இருக்க துணியை திறந்து காமிப்பார். உள்ள பெருமாள் அப்படியே சயனம் பண்ணிட்டு இருப்பார். சொன்ன ஒண்ணம் செய்த பெருமாள் அங்க படுத்துட்டு இருப்பாரு அந்த காஞ்சிபுரத்துல. அதே பெருமாள் அப்படியே காட்சி கொடுப்பார். பார்த்த உடனே எல்லாரும் பார்ப்பா, எல்லாரும் பயந்து போய் ஐயோ இவரை போய் தப்பு சொல்லிட்டோமே, நம்ம இவர் மேல போய் சொல்லிட்டோமே, எல்லாரும் விழுந்து சேவிச்சு வர ரொம்ப மரியாதை பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேன்னு உங்களை தெரியாம சொல்லிட்டோம் எல்லாரும் வந்துட்டு. அப்புறம் எங்களால பெருமாளோட இது கிடைச்சது. இன்னொன்னே இவர் என்ன சொல்றாரு, இவாளெல்லாம் தெரியாத பண்ணிட்டா, இவாளுக்கெல்லாம் மோட்சம் கொடுன்னுவார். இவாளுக்கெல்லாம் மோட்சம் உண்டுன்னு பெருமாள் அப்பயே அசரீதியா சொல்லுவார். சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப இதுவாயிடும். உடனே இவர் வந்து கிளம்பிடுவார். இவர் நாடோடி தானே, இவெல்லாம் சன்னியாசி எல்லாம் எங்கேயும் இருக்க மாட்டார், ரொம்ப நாள் நாடோடியா கிளம்பிடுவார். கிளம்பி அப்படியே வரும்போது அந்த ஊரை தாண்டி அடுத்த ஊருக்கு வரும்போது பார்த்தா அங்க ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவில்ல இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா, யாகம்லாம் பண்ணிட்டு இருப்பா. அந்த இதுக்கு அவருக்கு இந்த ராமர் கோயில் தான் அதுவும். அந்த ராமர் கோயிலுக்கு யாகம்லாம் பண்ணிட்டு இருப்பா. பண்ணிட்டு இருக்கும்போது திருவிழாத்துல நினைக்கிறேன். அங்க பண்ணிட்டு இருக்கும்போது இவர் போவார். இவர் போன உடனே அந்த பெருமாள் அப்படியே திரும்பி இவரை பார்ப்பார். இவரை பார்த்த உடனே திரும்ப எல்லாரும் பார்த்துட்டு என்ன பெருமாள் திரும்ப வேண்டாம் அந்த பக்கம் தான் இவர் போயிட்டு இருப்பா பைத்தியக்கார மாதிரி. அவரை பிடிச்சி அந்த பக்கம்லாம் போகக்கூடாது, இப்படி போடா இந்த பக்கம் திருப்பி விடுவா. இந்த பக்கம் திருப்பி எந்த பக்கம் போனோடனே பெருமாள் இந்த பக்கம் இருந்ததால அப்படியே திரும்பி இந்த பக்கம் பார்க்கும். இந்த பக்கம் பார்த்த உடனே எல்லாரும் விக்கிச்சு போய் ஐயோ இவர் யாரோ பெரிய ஆள் போல் இருக்கு, நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு போய் அவரை போய் விழுந்து சேவிச்சு அவரை வர சொல்லி நீங்கள் வந்து இந்த எங்களோட யாகத்தை நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி அவரை கெஞ்சி கூத்தாடி இவரை அந்த திருமலை சேழ்வார் என்ன பண்ணுறார், சரின்னு ஒத்துக்கார். இவர் பிறந்த ஊர் திருமழிசை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் அவருக்கு பேர் திருமலை சேழ்வார் பேர். திருமழிசையில் தான் அந்த பார்கவ முனிவரும் கனகாங்கியும் சேர்ந்து இந்த குழந்தையை பெற்றது. இன்றைக்கும் இந்த திருமழிசை போனீங்கன்னா திருமழிசை கோயில் ஆதிகேசவ பெருமாள் கோயில் இருக்கும். ஆமாம், அது ரொம்ப ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில். அது ஆதி ஜெகநாத பெருமாள் சேவிச்சுட்டு வரலாம், நம்ம இன்றைக்கும் போனால் இருக்கும். அங்கே தான் இவர் பிறந்தது. அதனால தான் இவருக்கு பேர் திருமழிசை ஆழ்வார்னு பேர். பக்திசாரன்னு இவர் பேர், ஆனால் திருமழிசை ஆழ்வார் தான் கூப்பிடுவார். இவரை கூப்பிட்டு திருமழிசை ஆழ்வாரை கூப்பிட்டு எல்லாம் இவருக்கு எல்லாம் சுசூஷியம் பண்ணி அந்த யாகத்தை நடத்தி கொடுக்க சொல்கிறார். இவர் அங்கே இருக்கார், யாகம் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவள்லாம் இவருக்கு நல்ல மரியாதையெல்லாம் பண்ணி எல்லாரும் அனுப்புகிறா. இவர் நேராக வரார் கும்பகோணத்துக்கு வரணுன்ட்டு வரார். கும்பகோணம் மெதுவாக தேடின்னு வந்து கும்பகோணத்துக்கு வரும்போது மத்தியானம் உச்சி 12 மணி ஆகிடுது. 12 மணிக்கு கரெக்டாக கும்பகோணம் சாரங்கபாணி கோயிலுக்கு வரார்.